பாருங்கள், நல்ல எண்ணெய் காயுது. இப்போ நான் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் பழைய சோறு வடகத்தை பொரிக்க போகிறேன். இதில் வந்து சாப்பாடு, சீரகம், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் வந்து மிளகாய்த்தூள் காரத்துக்கு சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் இல்லைன்னா வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் சேர்த்தங்காட்டி கலர் வந்து ரெட் கலரில் மாறிடுச்சு. நல்லா 2 நாள் வெயிலில் காய வச்சு மொறுன்னு எடுத்துட்டேன். இதை வந்து நல்லா எண்ணெய் காய வச்சு பொரிக்க போகிறேன். நீங்களும் வாங்க பார்க்கலாம். மறக்காமல் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனல் வியூஸ் பார்க்கும்போது நீங்கள் வந்து என்னோடய ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னோடய இப்போ வரைக்கும் போட்ட வீடியோஸ் எல்லாமே வரும். அதை நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சமான வீடியோவை நீங்களே கிளிக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். கிட்ஸுக்கு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி சின்ன வீடியோ க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஷார்ட் வீடியோ நீங்களும் பாருங்கள். வீடியோ ஷார்ட்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து வடகத்தை பொரிக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நல்லா சூடானதுக்கப்புறம் தீயை சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ எண்ணெயை பொரிக்க போகிறோம். பாருங்கள், நல்லா வெயிலில் காய வச்ச வடகம். ஒவ்வொன்றா போடுங்க. தீ சிம்மில் வச்சுக்கோங்க. கருகு விடாமல் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ரொம்ப காஞ்சிடுச்சு. பாருங்கள், நல்லா எண்ணெய் பொரிஞ்சிச்சு. இந்த நம்ம எடுத்துக்க போகிறோம். நல்லா ஒரு ஃப்ரை பண்ணி அப்படியே எடுத்துங்க அப்படின்னா கிறிஸ்பியான சாப்பாட்டு வடகம் ரெடி. தேவையான பொரிச்சிட்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா, நல்லா க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக இருக்குது. நல்லா பாருங்கள். லைட் ஆன் பண்ணிக்கிற கேமராவில் மறுபடியும் பொரிக்கிறேன். வெளிச்சம் கம்மியாக இருக்கிறதுனால நல்லா காஞ்ச வடகத்தை எடுத்து எண்ணெயில் போட நல்லா பொரியுதுங்க. நல்லா வெயிலில் 2 நாள் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக காஞ்சிருச்சு. கிறிஸ்பியாக பொரியுது. நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. பரட்டி அப்படியே இந்த மாதிரி அரிக்கரண்டி வச்சு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. தயிர் சாதம், மோர் சாதம், தக்காளி சாதம், புளி சாதம், லெமன் சாதம், அதேமாதிரி கரை சாப்பாடு, ரச சாதம் எல்லாத்துக்கும் இது ஆப்டாக இருக்கும். வெறும் வடகத்தை கூட சாதத்தில் பிணைஞ்சு சாப்பிட்லாம். அது ஒரு டைப் ஆஃப் டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, கிறிஸ்பியான வடகம் ரெடி. பாருங்கள், சவுண்டு கேட்குறீங்களா? கிறிஸ்பியான மொறு சாப்பாட்டு வடகம் ரெடி. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.